ஹாய் ஆல் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னுடைய கிச்சன் ஏரியாவை நான் எந்த அளவுக்கு சூப்பராக க்ளீனாக வச்சுருக்கிறேன் அப்படின்னு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னோட மென்டாலிட்டிக்கு ஏற்றது மாதிரி, என் வசதிக்கு ஏற்றது மாதிரி என்னோடய கிச்சனை வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறேன். சின்ன சின்ன தவறுகளும் இருக்கலாம், அங்கங்கே இந்த இடத்துல இது வச்சுருக்க வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நான் மாடுலர் கிச்சன் என்னுடைய கிச்சன். ஸோ கிச்சன் வந்து எப்படிலாம் ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா கூட உங்களுக்கு என்னோடய வீடியோ பார்த்து கிடைக்கலாம். நம்மளும் இந்த மாதிரி செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன மாதிரி வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு கவுண்டர் டாப்பில் பண்ணுறேன். கவுண்டர் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு இண்டக்ஷன் வச்சுருக்கிறேன். சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஜக்கும் குடிக்கிறதுக்கு வாட்டர் பாட்டில் பக்கத்துலேயே பால் காய்ச்சிட்டு நான் இந்த பக்கத்தில் வச்சுருக்கேன். ஏன் அந்த பக்கம் வைக்கலைன்னா உப்பு ஜாடி இருக்கிறதுனால பால் கெட்டுன்ற ரீசன்னால் நான் அந்த பக்கம் பால் வைக்காமல் எப்போயுமே இந்த சைடு தான் நான் வச்சுருப்பேன். அடுப்பில் வந்து அன்றைக்கு சமைச்ச சாப்பாடு ப்ளஸ் லஞ்சு சாப்பிடலை இன்னும், அதனால் அதை மட்டும் நான் மிச்சம் வச்சுருந்தேன். அப்புறம் இந்த சைட் கார்னரில் ஆயிலு, கல்லுப்பு, தூளுப்பு, அப்புறம் வெட்டுறதுக்கு தேவையான நைஃபு இது எல்லாமே வந்து இந்த பக்கம்தான் வச்சுருப்பேன். ஆயில் வந்துட்டு நான் வைக்கிறதுக்கு நிறைய ஸ்டோரேஜ் வாங்கினாலும் இது எனக்கு ஏதோ மொத்தமாக ஒரு 2 லிட்டர் பிடிக்கிறதுனால சரி ஒரே யூசேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதவே நான் வச்சுக்கிட்டேன். கோகோனட் ஆயில் கிச்சன்லேருந்து நான் அதிகமாக சமையலுக்கும் யூஸ் பண்ணுவேன், க்ளீனிங் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணுவேங்கிறதுனால எப்போயுமே ஒரு கோகோனட் ஆயில் வந்துட்டு அங்கே வச்சுருப்பேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ காட்டுறேன் இல்லைங்களா, இந்த ட்ரே தாங்க என்னுடைய பாத்திரத்தை ஃபுல்லாமே ஒரு உள் வாங்கியிருக்கக்கூடிய மிஷின்னு சொல்லலாம். இங்கே எனக்குள்ளே சின்ன ஆர்கனைசர் வச்சதுக்கு மேலே கீழடிச்சு நான் வந்து பாத்திர கூடை வந்து நான் மேலே மாட்டி வச்சுருப்பேன். அந்த பாத்திர கூடையில் தான் வந்துட்டு எல்லாமே வந்து என்னோடய சீக்ரஸி ஃபுல்லாமே இருக்கும்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா எனக்கு பாத்திரம் வந்து ரொம்ப கம்மியாக தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் சின்ன சின்ன மெட்டீரியல் இருக்கும் இல்லைங்களா, நம்ம குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறது பால் தூக்குவாளி, பீட்டரு, மெஷர்மெண்ட்டு கப்பு, காய்கறி சீச்சுறது, இட்லி தட்டு, இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் எல்லாம் வந்து நம்ம அங்கே இங்கேயும் வைக்கிறப்ப ரொம்ப மெஸ்ஸியாக தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் சின்ன சின்ன பவுல் கூட நான் இதுக்குள்ளே மொத்தம் 12 பவுல் வச்சுருக்கேன். ஒரு 20 டம்ளருக்கு மேலே வச்சுருப்பேன். கரண்டி வகைகளுமே வந்துட்டு ஒரு 10க்கு மேலே நான் வச்சுருப்பேன். ஆனால் இது ஃபுல்லாத்தையும் இந்த ஒரு இதுக்குள்ளே நான் ஹைட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது பார்க்குறதுக்கு கிச்சன் வந்து மெஸ்ஸியாகவும் இருக்காது. இதுக்குள்ளே வந்து ஒரே பார்ட்டுக்குள்ளே போகிறதுனால என்னால் மெயின்டெனன்ஸும் ஈஸியாக பண்ண முடியுது. அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வந்து வச்சுக்கிறலாம், உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸ்டோரேஜ் ஃபுல்லாக அந்த ஒரு இடத்துல குட்டியாக போயிடுறதுனால உங்களுக்கு மற்ற இடங்களில் ஸ்பேஸ் நிறைய ஆக்குப்பை பண்ணாமல் உங்கள் கிச்சன் வந்து சின்ன கிச்சனாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன ஹூக் வாங்கி நான் ஹேண்டில் பண்ணியிருக்கிற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கீழேயுமே ஹூக்லாம் ஹேண்டில் பண்ணிக்கலாம். பால் தூக்குவாளி தொங்க விடுறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா தான் ஹூக் வாங்கி அதில் தொங்க விட்டுருக்குறேன். அதில் வந்து வரலை. பக்கத்தில் சிங்க் ஏரியா வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா டீப்பாகவே இருக்கும், நல்லா நிறைய பாத்திரம் போட்டு விளக்குறது மாதிரி. அப்போதைக்கு யூஸ் பண்ண அந்த பால் பாத்திரம் தம்பிங்க வந்து குடித்தது, அதுக்கு பக்கத்தில் க்ளீனிங் பர்பஸுக்கு வச்சுருக்கக்கூடிய அந்த ப்ரஷ்ஷு, இந்த சின்ன சின்ன விளக்கு ஐட்டம்லாம் கழுவுறப்போ நுணுக்கமான ஐட்டம் கழுவுறதுக்கெலாம் நான் ப்ரஷ் யூஸ் பண்ணுவேன். அந்த பாத்திரம் கழுவி இருக்கிறதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஆர்ஓ வாட்டர் வந்து மாட்டியிருக்கிறோம். ஆக்சுவலாக இந்த ஸ்பேஸ் வந்து மெனக்கிட்ட ஆர்ஓ வாட்டர் மாட்டணும்னு சொல்லி தான் விட்டது. நான் வந்து இந்த சைடு மாட்டுற மாதிரி ஐடியாவில் விட்டுருந்தேன். ஆனால் ஆர்ஓ வாட்டரில் வந்து மாட்ட வரவங்க சொல்லிட்டாங்க அந்த ஸ்பேஸில் கண்டிப்பாக மாட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு இதே கார்னர் ஒட்டி இந்த சைட் பார்த்திங்கன்னா என்னுடைய ஸ்பைசஸ் வந்து வைக்கிறதுக்கான செல்ஃபு தான். நான் ரொம்ப அதிகமாக பொருட்கள் வந்து வாங்கியிருக்க மாட்டேங்க. அன்றன்றைக்கு தேவைக்கு, அதாவது வீக்லி 10 டேஸ்க்கு ஒன்ஸ் அந்த மாதிரி தேவையானதை மட்டும்தான் நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிருவேன். அதிகமாக ஸ்டோர் பண்ணால் என்னால் ஸ்பெஷலி மெயின்டைன் பண்ண முடியலைங்க. அதுதான் ரீசனு. நிறைய பொருள் வந்து எனக்கு வேஸ்ட் ஆச்சு. அதனால் நான் அப்பைக்கு தேவைக்கு ஹோல்சேல் மார்க்கெட்டில் போய் சும்மா 50, 100ன்னு அந்த மாதிரி தான் நான் வாங்கிக்கிருவேன். நாங்கள் 3 பேர் தான் அப்படிங்கிறதுனால சமையல் விலையும் கம்மி. மேலே வந்து
டஸ்ட்பின் கவரு, பேக்கிங் ஐட்டத்துக்கு தேவையானது, அப்புறம் மணி பிளான்ட் வைக்கிற பாட்டிலு, கொஞ்சம் வந்து மெடிசனுக்கு தேவையானது, அதாவது இந்த வயிறு பிரச்சனை இருக்கிறப்ப சாப்பிட்ற வந்து திங்ஸஸ் ஃபுல்லாக நான் மேலே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இந்த மாதிரி தான் என்னுடைய கிச்சன் ஏரியாவில் நான் கார்ட்போர்டு வச்சு அதில் ஃபுல்லாக பிளாஸ்டிக் ஐட்டம் இருக்கும் இல்லைங்களா, இந்த கெஸ்ட்டு வந்தால் நம்ம சாப்பாடு வச்சு கொடுக்குறது, ஸ்நாக்ஸ் பாக்ஸு அது ஃபுல்லாக வச்சுருக்கிறேன். என்னடா பாத்திரம் இவ்வளோதானா அப்படின்னு கேட்காதீங்க. பெரிய பெரிய பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிச்சன் கவுண்டர் டாப் கீழே இருக்கக்கூடிய செல்ஃபில் இந்த ஆர்கனைசர் வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி செல்ஃப் மாதிரி வச்சு அதில் தான் பெரிய பெரிய பாத்திரம் எல்லாமே நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதை காட்டிலும் கொஞ்சம் பெரிய பாத்திரம்லாம் பரனில் கட்டி போட்டுட்டேன். கண்டிப்பாக என்னுடைய கிச்சன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நான் என்னென்ன மாதிரியான விஷயம்லாம் மாற்றலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.